ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல நிறைய சூப்பர் ஹீரோஸ் உருவாகி இருக்காங்க. அநியாயத்தை கண்டா பொங்கி எழுவாங்கல்ல, அந்த மாதிரி தமிழ் ஹீரோஸ் மாதிரி நிறைய பேர் இப்போ உருவாகி இருக்காங்க. ஆமா, என்னோட வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லயும் காலையில திறந்தாலே டிவி கேட்ச்ல என்ன நடக்குது தெரியுமா, டிவி கேட்ல என்ன நடக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நெகட்டிவிட்டிஸ் பார்க்குற எல்லா போஸ்ட், ஸ்டோரி, ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமா இருந்தாலும் சந்தோஷமா தான் இருக்கு. எப்பா இப்பவாச்சும் பாலிடிக்ஸ் பத்தி பேசுறீங்களே, தமிழ்நாட்டில் ஒரு தப்பு நடந்தா வெளியே கொண்டு வரீங்களேன்னு சொல்லிட்டு எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆக்சுவலா டிஎம்கே தோத்ததுக்கு காரணம் என்னன்னு ரீசெண்டா ஸ்டாலின் சாரும் உதயநிதி சாரும் கேட்டிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க தான் காரணம். ஏன்னா இப்ப இவ்வளவு ஆக்டிவா இருக்கவங்க போன ஆட்சியில இருந்திருந்தாங்கன்னா இதே மாதிரி எல்லா நெகட்டிவிட்டிஸும் இன்ஸ்டால ஷேர் பண்ணிருப்பாங்க. ஸோ அதை அவங்க எல்லாம் பார்த்துட்டு அதை கரெக்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ அது மக்களுக்கு தெரிய வந்திருக்கும். ஸோ ஓகே, நம்ம ஒரு தப்ப சொன்னா அதை கரெக்ட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு டிஎம்கே மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்து கண்டிப்பா அவங்க கூட ஜெயிச்சிருக்கலாம். பட் ஆனா இவங்க எல்லாம் அப்பெல்லாம் ஆக்டிவா இல்ல. ஸோ டிவிக்கே என்ன பண்ணாலும் அந்த ஆட்சியில என்னெல்லாம் நடக்கிறோ அது எல்லாத்தையும் இப்ப ஷேர் பண்ணும்போது டிவிக்கில என்ன பண்றாங்கன்னா உஷாராயிடுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க கரெக்ட் பண்ணிக்கிறாங்க. ரீசெண்டா அந்த ஜோசியர் அப்பாயின்மெண்ட் பண்ணி அதை கேன்சல் பண்ணுது. அப்புறம் நேத்து கூட ஏதோ கனிமொழின்னு ஒரு எம்எல்ஏ வந்து பர்சனலா அவங்களோட வீட்டுல வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர் எல்லாம் வச்சு மீட் பண்ணது. ஸோ அதுக்கான அவங்க எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி என்னெல்லாம் தப்பு நடக்கிறதோ அதெல்லாம் சோஷியல் மீடியால அவங்க ஆக்டிவா பாக்குறாங்க. ஸோ அதை கரெக்ட் பண்ணிக்கிறாங்க, அதுவும் மக்களுக்கு தெரியப்படுத்துறாங்க. ஸோ இதனால டிவிகேக்கு இன்னும் பாசிட்டிவிட்டி தான் இன்க்ரீஸ் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு அடுத்த 5 வருஷமும் டிவிகே வரதுக்கும் டிஎம்கே தோக்குறதுக்கும் காரணம் இவங்களா தான் இருப்பாங்க போல. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல இந்த மாதிரி திடீர் சமூக போராளிகள், சூப்பர் ஹீரோஸ் இவங்களா இருந்தாங்கன்னா அவங்கள கமெண்ட்ஸ்ல டேக் பண்ணி அவங்க தேங்க்ஸ் சொல்லுங்க, அப்ரிஷியேட் பண்ணுங்க. என்னோட கேங்ல இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி போஸ்ட் வரும்போது அவங்க நான் ஆர்டின் தான் போடுவேன். ஏன்னா அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுவேன். ஏன்னா அவங்க பேசுறதே நம்ம கேட்கணும். ஸோ அவங்கள வந்து பாலிடிக்ஸே வேணாம்னு போக வைக்க கூடாது. ஸோ அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸை நீங்க அப்ரிஷியேட் பண்ணுங்க, அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க.